சயான் எங்கடி போனாய்? எங்கடி போனாய்? நாளைக்கு விடுபடுக்க போவோமா? யூடியூப்ல 5 லட்சம் வந்திருக்கு. நான் முடிப்பெடுக்க போறேன் गाइस. யூடியூப்ல 5 லட்சம் பேமெண்ட் கிடைச்சிருக்கு. இப்படி தாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோக்காக சொல்லிட்டு இருப்பார். யூடியூப்பில் 5 லட்சம் கிடைச்சிதாமா, அதை வச்சு உடுப்பெடுக்க போகிறோன்னு சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இல்லைனா கிடைக்கும். நீங்கள் வந்து சப்போர்ட் தாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஈத் ஷாப்பிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக எடுப்போன்னு எடுப்படலை. அப்போ இன்றைக்கி நதியான்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். போன உடனேயே வந்து சென்ட் ஐட்டம் தான், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரே பிராண்டில் ஒரே கலரில் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஈஸியாக வந்து பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி ஃபுட் சிட்டி மாதிரி இருந்துச்சுங்க எல்லாமே. ஜை பாப்பாவை உம்மாட்ட கொடுத்துட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஜை பாப்பா எல்லாத்தையுமே வந்து இழுக்குறாங்க, அது வேணும் இது வேணும்னு இழுக்குறாங்க. அப்படியே கடைக்காரங்க அடித்து தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உம்மாட்ட கொடுத்துட்டு நான் பார்த்தேன். கிட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஜை பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். நதியா அப்படின்னா வந்து இப்போ புதுசாக தொடங்கினது தாங்க. ஜஃப்னாவில் வந்து இப்போ புதுசாக வந்து பிரபலியமாக பெய்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பெய்துட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து நல்ல திங்ஸ் இருக்குது, நல்லா விலை குறைச்சும் தருவாங்க, நல்ல இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போகலை, இப்போ தான் வந்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விலை வந்து குறைவுன்னா அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எல்லா திங்ஸ் மாதிரி தான் இருக்குது. துணி கொஞ்சம் விலை குறைவு மாதிரி பட்டுச்சு, ஆனால் வந்து மற்ற திங்ஸ் எதுவுமே வந்து விலை குறைவுன்னு சொல்ல முடியாது, அடித்த ரேட் தான். ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், அந்த ஃபுட் சிட்டி மாதிரி இருக்குங்க, எல்லா திங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு உடுப்பு எடுக்க போகிறோன்னா ஜை பாப்பாவுக்கு உடுப்பெடுத்து எங்களுக்கும் உடுப்பெடுத்து, அது மட்டும் இல்லை ஜை பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் வேறு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அது மட்டும் இல்லை, நிறைய ஹேண்ட்பேக்கு, ஷூ, பாய்ஸ்டு கேர்ள்ஸ்டு ஸ்போர்ட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் வந்து போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி. போன உடனே எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு ஒரே இதில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஒரே ஷாப்பிங்கில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் போய்ட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் போனதே உடுப்பெடுக்கணும் தான். சரி, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு போய்ட்டு இருந்தேன். நியூவாக பபா பிறக்கும்ல, அவங்களுக்கு வந்து லேபர் ரூமுக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கக்கிட்டு எனக்கு ஜை பாப்பா பிறந்த ஞாபகம் தாங்க வந்துருச்சு. ஏன்னா இப்படி தான் ஜை பாப்பா பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி தான் நாங்கள் போய்ட்டு எல்லாமே வந்து வாங்கினோம். குட்டி குட்டியாக எல்லாமே வாங்கினோம். சொக்ஸ்லேருந்து நெப்கின் எல்லாமே குட்டி குட்டியாக வாங்கினோம். இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்குகிறோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சோக்காரோ கேஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜை பாப்பாவுக்கு வாங்கின மெமரிஸ்லாம் அவருக்கு சொல்லியே நான் இருந்தேங்க. பாரு, இதெல்லாம் உனக்கு வாங்கினது அப்படி இப்படின்னு. கிஃப்ட் ஐட்டம்லாம் இருந்துச்சு. ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்டா நீங்கள் கொடுக்கலாம், மற்றது மாலை, அப்படி சாரி கொடுத்துவாங்கல்ல ஜுவல்லர்ஸ், அது எல்லாமே இருந்துச்சு. மற்றது வாரண்டியோட வந்து தங்க காப்பு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸ்லேட், எங்களோட அம்மா வந்து போனாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேட்டில் தான் கை வைப்பாங்க, அதுவும் பார்த்துருந்தோம். அவ்வளோ விலை குறைவுண்டு இல்லை, ஓரளவு வளமையாக வெளியில் விற்பாங்கள்ல அந்த விலை மாதிரி தான் விற்றுருந்தாங்க. ஒரு வாட்ச் ஒன்று பார்த்தாங்க, என் ஹாபிக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. என் ஹாபி சொன்னது அதில் அப்பிள்னு சொல்லி வந்திருக்கு, அது வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ சரி, அது வந்து டிஜிட்டல் வாட்ச் வந்து கொஞ்ச நேரம் தான் பாவிப்படும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வந்து பழுதாக போயிடும் அப்படின்னு வந்து சொன்னார். சரி அப்படின்னு அவருக்கு அது வாங்கலை. அது மட்டும் இல்லைங்க, அவர் எந்த திங்ஸும் வாங்க மாட்டேங்கிறாரு. என்னையே வாங்கட்டாமா, எங்களுக்கு தேவையான வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்கள் ஹஸ்பண்ட் மாரும் அப்படி தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் இப்போ அவருக்கு வாங்கி கொடுக்கணும். நான் இன்றைக்கி போன இந்த ஷாப்பிங்கில் வந்து எனக்கும் எங்களோட அம்மா எங்கள் ஃபேமிலி அப்படி தான் வாங்கினது. ஜை பாப்பா கூட நான் இதில் வாங்கலை. ஏன்னா ஜை பாப்பாவுக்கு நான் வாங்குறதுக்கு ஒரு தனி கடை ஒன்று இருக்குது, அங்கே தான் நான் வளமையாக வாங்குறது. அப்போ வளமையாக வாங்குறதால நாங்கள் அந்த இடத்துக்கே போய் வாங்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் உடுப்பு வாங்கி தைச்சிருப்பீங்க. நாங்கள் நல்லா லேட் ஆகிட்டோம். ஆனால் ஒன்று, எங்களோட வீட்டில் வந்து டைலர் இருக்கிறாங்க, என் அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நல்லா தைப்பாங்க. அதனால வந்து எனக்கு பயம் இல்லை. எப்போ பார்த்தாலுமே நான் கடைசியாக தான், அதாச்சும் பெருநாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் எடுத்து கொடுப்பேன். உம்மா வச்சு கத்துவாங்க இருந்துட்டு, என்ன பெருநாள் கிட்ட வாங்கி கொண்டு வந்து தார அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. நான் சொல்லுவேன், வீட்டுக்குள்ளேயே டைலர் தானே, அதனால் வந்து கொண்டு வந்து தாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டக்குன்னு தைச்சி தந்துடுங்க அப்படின்ட்டு. உம்மா கத்தி, நான் உடல் வேறு இருக்குது செய்யணும் அப்படின்னு. சரி நாளை கூல் பண்ணி வச்சுருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது, 8 நாள் அப்படி தான் இருக்குது. எப்படி நோவும் போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. அதுக்குள்ளே பிறநாளும் வந்துடுச்சு. பிறநாளுக்கு ஒரு பெரிய வீடியோ, சமைக்கிற வீடியோலேருந்து எல்லாமே எடுக்கணும்னு நினச்சி வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, எடுக்கத்தான் வேணும்.
பெட்ஷீட்டெல்லாம் இருந்துச்சுங்க. காட்டன் பெட்ஷீட் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. லேஞ்சி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் தராங்க. இது எவ்வளோ, இது என்ன மாதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் இது திங்ஸ் எடுக்கிறோன்னா ஒரு திங்ஸ் வந்து எடுத்து அதில் வந்து நம்பர் மாதிரி அது எழுதுகிறாங்க. அப்படி வந்து ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து போனோம். 3 தட்டு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2வது தட்டு. 2வது இல்லை, சாரி, 3வது தட்டு. 2வது தட்டு வந்து கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு. இது 3வது தட்டு வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ் ஐட்டங்கள் தான் இருக்குது. சாய் பாப்பா அப்படியே தூங்கிட்டாங்க ஹபிக்கு மேலே. ஏம்மா என்ன நோம்போட சேன் தூக்குண்டா தம்பி. சயான் குட்டி, சயான் எங்கடி போனாய், எங்கடி போனாய்? அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளிக்கிட வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் வளமையாக எடுப்பேன்ல உடுப்பு கடை. எனக்கு ஒரு ஊருக்குள்ளே தெரிஞ்ச ஒரு உடுப்பு கடை இருக்குல்ல, அதை வந்து மறக்க முடியாது. அதனால் வந்து நான் அந்த கடைக்கும் போய்த்திருந்தேன். ஒவ்வொரு முறையுமே இங்கே எடுக்கிறதால எனக்கு அந்த முறை அங்கே எடுத்ததால் ஒரு திருப்தி இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி போகலான்ட்டு வந்து எனக்கு ஒரு துணி எடுத்திருந்தேன். எப்பயுமே வந்து பழசமாக இருக்கக்கூடாதுல்ல, அதான். என் ஹபி இப்போயும் ஆட்டோக்குள்ளே இருக்கிறாங்க பிள்ளையோட. எனக்கு என்ன சிரிப்புன்னு சொன்னால், நான் வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாரேன், ஹபியும் தூக்கம், சாய் பாப்பாவும் தூக்கம். அப்போ என்னன்னு சொல்லி கேட்டால், கேர்ள்ஸ் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண வந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக விடியும்னு தெரிஞ்சே சாயான்னு தூங்கிட்டேன், நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் பொறுமை முக்கியம் இல்லை, ஹஸ்பண்ட்மாருக்கு பொறுமை முக்கியம். இவர் வந்து பொறுமையாக தூங்கிட்டார். நான் நல்லா பார்த்து எடுக்க இயலுமா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாம் எடுத்ததும் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஒன்று எடுத்தது இந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. டக்குன்னு எடுத்துட்டேன். நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல, பட் வந்து ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எடுத்துகிட்டு வந்து வரக்கிட்ட வாட்டர்மெலன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போ நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நோன்பு வந்து நாங்கள் சோட்டிஸ் வாங்கி சாப்பிட்டு திறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த வாட்டர்மெலனை ஹபி கரைச்சி கேட்டிருந்தார். அப்போ சொன்னால் நானே கரைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பச்சையாக வாங்கிட்டார் போல். உள்ளுக்கு வந்து இந்த சோப்பு பழமாக இருக்கும்ல, அதை காணவே இல்லைங்க. கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அதை வந்து கரைச்சார். மில்க் ஊற்றுனதால கொஞ்சம் டேஸ்ட்டு அவ்வளோண்டு விளங்கல. ஆனால் வந்து அந்த பழுப்பு தன்மை குறைவு. எப்படி பார்த்து வாங்குறேன்னு தெரியலை போல். என் ஹபி அவசரப்பட்டு வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பால் பாக்கெட் 2 இருந்துச்சு. அதையும் வந்து ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டார். கலரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குங்க. அந்த கலர் வந்து தர்பூசணி நல்லா பழுத்திருந்தால் ரெட் கலரில் அழகாக இருக்கும்ல, பாருங்கள் அந்த கலரை. ஒரு ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டியை போட்டுட்டு வந்து நாங்கள் நல்லா தாராளமாக குடிச்சிட்டு நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம்போ, சோறு ஆக்கலை, எப்போ பார்த்தாலுமே சோறு தான் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சஹருக்கு சோறாக்குவோம், நைட்டுக்கு வந்து சிக்கன் போட்டு நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மரக்கறி வேறு இருந்துச்சு, கரெக்டு லீக்ஸு கிழங்குலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அப்போ அதையும் போட்டு நூடுல்ஸ் செஞ்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே, நீங்களும் வந்து இப்போ வர உடுப்பெல்லாம் எடுத்துட்டிங்களா? பெருநாள் வருது, எப்படி உங்களோட ஃபீலிங் இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் வந்து ஈட் ஷாப்பிங் வந்து போட்டுட்டாங்க. நான் கொஞ்ச நாள் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. என் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் எல்லோரும். NS ஃபேமிலி சேனல் வந்து பிடிச்சிருந்தா எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாய் பாப்பா உடுப்பெடுக்க போவோம். அதே ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். மறக்காமல் வந்து என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.